ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த வருஷத்துலேயே வந்து ஒரு கிராம் 10,000 வந்து கண்டிப்பாக தொடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எக்கனாமிஸ்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய வழிகளில் கோல்டை வந்து சேவ் பண்ணிகிட்ருப்போம். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பெரிய நகைகள் நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான நீங்கள் வந்து ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் பற்றி தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்தீங்க, இந்த ஒன் டைம் டெபாசிட் மூலமாக நம்ம வந்து என்ன பிளான் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரிய நகைகள் இப்போ ஒரு ஆரம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது வந்து நெக் வேர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து நகை சீட்டு போட்டு ஒரே வருஷத்தில் வாங்கணும்னா இன்றைய காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 15,000லேருந்து 20,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஒன் டைம் டெபாசிட் மூலமாக பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து இந்த செய்கூலி சேதாரம், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டேஜ், இதெல்லாம் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு உண்மையாலுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து எல்லா கடைகள்லையும் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஜிஆர்டியில் இருக்கிற ஒன் டைம் டெபாசிட்டை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் வேறு கடைகளில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கடையில் உள்ள ஒன் டைம் டெபாசிட் பற்றி உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா அழகாக பர்பிள் கலரில் இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த ஜுவல்லரி பர்ச்சேஸ் பிளான் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அட்வான்ஸ் அப்படிங்கிறது தான் நேம் வச்சுருக்காங்க. இதில் வந்து 2 விதமான சேமிப்புகள் இருக்குது. ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ பேஸ்டாகவும் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம், வெயிட் பேஸ்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். அதாவது வேல்யூ பேஸ்டு அப்படின்னா நம்ம வந்து 1 லட்ச ரூபா பணம் கட்டுறோம்னா அந்த 1 லட்ச ரூபாயை அப்படியே அவங்க டெபாசிட் பண்ணி வச்சுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து வெயிட் பேஸ்டாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 10th மந்த்து அல்லது 11th மந்தில் 10 கிராமுக்கான ஜுவல்லரியை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம். இதில் வந்து என்ன வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம், சில்வர் எல்லாமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இந்த சேவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க 11 மந்த்து தான் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த பிப்ரவரியில் பண்ணுறோம் அப்படின்னா 11 மந்த்து கழித்து நம்ம வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து 50,000 இருந்தால் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து 25,000 நம்மளுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 25,000 உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னைய ரேட்டுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் இதில் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து எவ்வளோ நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th மந்த்தும் வாங்கிக்கலாம், 10th அல்லது 11th இந்த 2 மாதத்தில் நீங்கள் எப்போ உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்போ பண்ணிக்கலாம். இதில் வந்து அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோல்டும் வாங்கலாம், டைமண்ட் வாங்கலாம், பிளாட்டினம் வாங்கலாம், சில்வர் வாங்கலாம். 4 விஷயத்தையும் இதில் பண்ணிக்க முடியும். இதில் வந்து 2 விதமான ஸ்கீம் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதில் வந்து நீங்கள் வந்து வேல்யூ பேஸ்டாக போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப் டு 18% வந்து நம்மளுக்கு வந்து ஜுவல்லரியில் வந்து வேஸ்டேஜ் வந்து டிடக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அதுவே நீங்கள் வந்து வெயிட் பேஸ்டு கிராமாக நம்ம வந்து டெபாசிட் பண்ணி வைக்கும்பொழுது 50% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 50% வந்து நம்ம கூடுதலாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய நகைகள் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணாத நகைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து கொடுத்து மாற்றுறப்போ நீங்கள் உடனே போய் கடையில் கொடுத்து மாற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய லாஸ் ஆகும். ஏன்னா ஒரு பவுண்டு 2 பவுண்டு வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வேஸ்டேஜுக்கு மட்டுமே 15,000லேருந்து 20,000 கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டெபாசிட்டில் வந்து பண்ணி வாங்கும்பொழுது கண்டிப்பாக அந்த 20,000 நம்மளுக்கு சேவ் ஆகும். அவங்க ஃப்ளெக்ஸியாகவே கொடுத்துட்டாங்க. உங்கள் விருப்பம் தான். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பணமாகவும் பண்ணிப்பாங்க, வெயிட்டாகவும் வந்து அன்னைய ரேட்டுக்கான வெயிட்டும் வந்து பண்ணிப்பாங்க. இது 2ல் நீங்கள் வந்து 11 மாதம் கழித்து போகும்பொழுது எது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கோ அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் தான். உங்களுக்கு வந்து பணமாக டெபாசிட் பண்ணதில் கூடுதலாக நகை கிடைக்குதுன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து வெயிட்டு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 10 கிராம் சேவ் பண்ணியிருக்கிறோம், அந்த 10 கிராம் எடுக்கிறப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறதுல இதுதான் நம்மளுக்கு கூடுதலான பெனிஃபிட்டு. இப்படி வந்து பெரிய பெரிய நகைகள் வாங்குறதுக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சேவ் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.